இப்ப வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் வந்து மாத்தினதுனால 17,500 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி இன்னைக்கு யாருமே ஜனங்க அக்கறை காமிக்கலையே. ஐயோ இவ்வளவு ஏத்துட்டாங்க வீடு வித்தா இவ்வளவு கட்டணும், கோல்டு வித்தா இவ்வளவு கட்டணும், இதைதான் இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்னென்னலாம் பாசிட்டிவ்னு சொல்லி நிக்கிறீங்களோ எல்லாம் அப்படியே அடிபட்டு போச்சு. இதுல சொல்ல போனா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது இந்த அடித்தட்டு அதுக்கப்புறம் லோயர் மிடில் கிளாஸ் மக்களை பாதிக்க போற விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் காலத்துக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்க போறான். தங்கத்தை வந்து வாங்கினா அவன் அடமானம் தான் வைப்பானே தவிர வாங்குறதுக்கே முதல்ல காசு இல்லை. அப்புறம் தானே வந்து ஐயோ இதை நம்ம 10 வருஷம் கழிச்சு வித்தா நமக்கு டாக்ஸ் வருமா அப்படின்னு கவலைப்படுறது. சோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அபாலிஷ் பண்ணது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் வெரி ஃபியூ. ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க, இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கண்ட்ரோல்ல வரா மாதிரி. அது இப்ப ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணாங்க, ஒருத்தரை போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால ரன் ஆகி நிக்குது. ஏன் இவங்க கோர்ட்ல போய் கேட்க கூடாதா? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஸ்டே கொடுக்கல, அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா மட்டும் இந்த மாதிரி ஸ்டே கொடுத்துருக்கீங்களா, இது நியாயமா அப்படின்னு அங்க கேட்க கூடாதா? அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் மோர் த டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்மோட நம்ம சேனல் என்தூசியாஸ்ட் ஸ்ரேயஸும் இருக்காரு. அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வணக்கம். ஹாப்பி வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரேயாஸ். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் இன்னைக்கு ரஜினி மாதிரி எப்படி வந்து சொல்றீங்க? ஸோ இன்னைக்கு வந்து கார்கில் திவஸ் இங்க யூஎஸ்ல இன்னும் 26, நாளைக்கு வந்து 27. ஸோ உங்களுக்கு 27 ஆயிடுச்சு. ஸோ கார்கில் திவஸ் அன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ யூனியன் பட்ஜெட் வந்து இப்போதான் வந்து தாக்கல் பண்ணாங்க. ரெண்டு கருத்துக்கு வேற விதமா இருக்கு. ஒருத்தர் சில பேர் வந்து நல்லா இல்லைன்றாங்க, சில பேர் வந்து இதுவா இருக்குன்றாங்க. பட் உங்களோட கருத்து எப்படி சார்? வாட் இஸ் யுவர் ஜெனரல் view of the budget? Is it positive, more positives or more negatives? உங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஸ்ரேயாஸ், உங்களை கேட்டா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல அங்க போய் சாப்பிடுறது தான் பெரிய இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து மேபி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கலாமே தவிர ஹெல்த் வைஸ் அது எப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் காஸ்ட் வைஸும் வந்து அது அதிகம். வேற வீட்டுல அம்மாவோ ஒய்ஃபோ சமைக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ஒன்றும் பண்ணாது, உங்களை கெடுக்காது. அண்டு காசுக்கும் பர்ஸுக்கும் ஓட்ட வைக்காது. பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இவருக்கு இது பிடிக்கும், இவருக்கு காரம் அதிகமா வேணும், இல்லை இவருக்கு வந்து இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஹோட்டலுக்கு தான் போறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசன்டேஷன், இந்த கார்னிஷிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அதுதான் அப்பீலிங்கா இருக்கு. ஈவன் தோ இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் ஆர் பாடி அப்படின்னும் போது இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா, எவ்வளவுதான் பாசிட்டிவ் இருந்தாலுமே அதை சரியா நீங்க ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேணாங்க. உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, அங்க வந்து நீங்க ரைட்டு இது வரைக்கும் நான் என்னப்பா வேலை பண்ணிருக்கேன், ஒரு டெமோ விடு அப்படின்றாங்க. அப்ப அந்த பிரசன்டேஷன் நல்லா இல்லைன்னு சொன்னா, சார் நான் எவ்வளவு அறிவு தெரியுமா சார், டேலண்டட் தெரியுமா சார், என் கம்பெனில நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா சார், எல்லாமே நிஜமாக இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல உங்க பிரசன்டேஷன் சொதப்பிடிச்சின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன கம்பெனிக்கு பிரசன்டேஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனே தூக்கி போட்டுருவான். எப்பா அவர் எங்கேருந்து வந்துடுறாரு தெரியுமா, என்ன பண்றது, அந்த பிரசன்டேஷனை பாரு, என்ன லட்சணத்துல இருக்குது பாரு, இப்படிதானே சொல்லுவாங்க. சோ நீங்க பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அதை தவிர மத்த எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு இல்ல. இப்ப வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் வந்து மாத்தினதுனால 17,500 ரூபாய் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி இன்னைக்கு யாருமே ஜனங்க அக்கறை காமிக்கலையே. ஐயோ இவ்வளவு ஏத்துட்டாங்க வீடு வித்தா இவ்வளவு
கட்டணும், கோல்டு வித்தா இவ்வளவு கட்டணும், இதை தான் இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்னென்னலாம் பாசிட்டிவ்னு சொல்லி நிக்கிறீங்களோ எல்லாம் அப்படியே அடிபட்டு போச்சு. இந்த ஒரு விஷயத்துல இது மட்டும் இல்லாம இருந்ததுன்னா அது சரிங்க, இது இல்லாம இருந்தாலும் வேற ஏதாவது கண்டுபிடிச்சு பண்ணிருப்பாங்க, கரெக்ட். ஆனா இதுக்கு உங்களுக்கு கிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, இது வந்து இண்டெக்ஸேஷனை அபாலிஷ் பண்ணதுனால பெனிஃபிட் அப்படின்னு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நான் வந்து ஐ எம் நாட் புட்டிங் வேர்டு இன்டு அதர்ஸ் மவுத் அப்படிதான் சொல்லணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட், இல்ல இந்த ரேட்டுக்கு மேல கீழே வித்தீங்கன்னா இதுல பெனிஃபிட். அப்போ இப்படி ஒரு கட்டம் கட்டி சொல்லும் போது அப்போ இத்தனை வருஷத்துக்கு கம்மியாவோ இல்ல அதிகமாவோ ஹோல்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு லாஸ், இந்த ரேட்டுக்கு மாறா நீங்க வித்தீங்கன்னா லாஸ் அப்படின்றது புரியுது இல்லையா? அது எப்படிங்க ரேஷனைசேஷன் சொல்ல முடியும்? எனக்கு புரியல. இன்டிஃபென்சிபிள். அடுத்தது இப்போ அதை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸோ இல்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸோ இதை ரேஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன எனக்கு சொல்லுங்க. பேங்க்ல இருந்து டிவிடெண்ட் ஏராளமா கொடுத்துருக்காங்க, பிஎஸ்யூல இருந்து டிவிடெண்ட் ஏராளமா வந்திருக்கு, பெட்ரோல் டீசல் இந்த ரேட்டு அப்படியே தான் இருக்குது 500-600 நாளா. அதனால அந்த ப்ராஃபிட்டும் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டே தான் இருக்கு. நான் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கலாம் நான் சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் விலை ₹1 ஏறிச்சின்னு சொன்னா உடனே எல்லா விலையும் ஏறும். ஆனா அது ₹10 இறங்கினாலுமே மற்ற விலை இறங்குமான்னு சொல்ல முடியாது. அதனால அந்த பக்கம் நான் போல. பட் யூ ஆர் கெட்டிங் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி சைட். அப்படி இருக்கச்ச ரேஷனலைசேஷன் குறைக்கிறத விட்டுட்டு நான் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுக்கும் முட்டு கொடுத்துக்குன்னு சில பேர் பாருங்க. அன்லஸ் யூ ஷோ த மிரர். இது வந்து ஒட்டு மொத்தமா பாஜகவையும் இந்த நாட்டையும் பாதிக்க போகின்றது. அது யாரும் புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. இல்ல இல்ல அவங்க வந்து அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்கன்னு விட்டாங்களோ இத? இல்ல நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு மாதிரி ஹிடன் அஜெண்டா மாதிரி எல்லாமே அங்க குறைச்சிட்டோம் இன்கம் டாக்ஸ். சரி ஏதாவது இங்க ஏத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி பண்ணி விட்டா கண்டுக்க மாட்டாங்க. யார் பண்ணிட்டாங்களோ அது மாதிரி. இப்போ நீங்க குறைச்சது அதை பத்தி யாரும் பேசல, ஏத்தினதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓவராலா இது வருங்க, இன் பாலிடிக்ஸ் இட் இஸ் அபவுட் பர்செப்ஷன், நாட் அபவுட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஈவன் பெர்ஃபார்மன்ஸ். ரைட்டா? நீங்க சொல்லலாம் பாருங்க, நாங்க ஜிடிபியில எத்தனாவது இடத்துல இருக்கோம் உலகத்திலேயே, பிரிட்டனை கீழே தள்ளிட்டு நாம மேல வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளவு இருக்குது பாருங்க. எல்லாம் கரெக்டுங்க. எனக்கு இந்த மாசம் சம்பளம் கையை கடிக்காம இருக்குதா, அடுத்த மாசம் எனக்கு ஒரு ₹10 கூட வருதா, இதுதான் காமன் மேனுக்கு. இதுல சொல்ல போனா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது இந்த அடித்தட்டு அதுக்கப்புறம் லோயர் மிடில் கிளாஸ் மக்களை பாதிக்க போற விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் காலத்துக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்க போறான். தங்கத்தை வந்து வாங்கினா அவன் அடமானம் தான் வைப்பானே தவிர வாங்குறதுக்கே முதல்ல காசு இல்லை. அப்புறம் தானே வந்து ஐயோ இதை நம்ம 10 வருஷம் கழிச்சு வித்தா நமக்கு டாக்ஸ் வருமா அப்படின்னு கவலைப்படுறது. ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அபாலிஷ் பண்ணது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் வெரி ஃபியூ. ஏன்னா ஒட்டு மொத்தமாவே இந்தியாவில இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க 3% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி பேருக்கு டாக்ஸே ஃபைல் பண்றது இல்லை அப்படின்றதுனால இதை விற்கிறத பத்தி என்ன கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஈச் அண்ட் எவ்வரி பர்சன் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சு இல்ல. அப்ப இதுக்கு யாரு காரணம்? அண்ட் இந்த நெரேட்டிவ்னால பாதிக்கப்பட போறது நிர்மலா சீதாராமன் பர்சே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கிடையாது, பாஜக அரசாங்கம், மோடியோடைய இமேஜ் அதுதானே இன்னைக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ யாருமே வந்து இதை பத்தி சொல்லாம முட்டு கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா இப்படி தாங்க ஆகும். அடுத்து வரிசையா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, மகாராஷ்டிரா வரப்போகுது, ஹரியானா வரப்போகுது, அதுக்கப்புறம் 1-2 வருஷத்துல தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படியோ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்றதுனால இதோட 29 தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படிலாம் சான்ஸே கிடையாது. இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு உங்களால அதை கொண்டு வர முடியாது. அப்போ 5 வருஷமும் எலெக்ஷன் மாத்தி எலெக்ஷன் வந்துனே தான் இருக்கும். என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டா லூஸ் பண்ணிட்டு கடைசியில ஒட்டு மொத்தமா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கையில கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு தான் நீங்க வழி பண்ணிருக்கீங்களா? யூ ஹேவ் டு லுக் அட் தி பிகர் பிக்சர் சுவாமி. சும்மா வந்து நான் இது பண்றேன், எதிர்கட்சிகள் வந்து இது மாதிரிலாம் தப்பா பிரச்சாரம் பண்றாங்கன்னா அவங்க தப்பா பிரச்சாரம் பண்றதுக்கு ஒண்ணு நீங்க இடம் கொடுக்க கூடாது, இல்லைன்னா அதுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கணும்.
ஏன் இன்னைக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றதை ஜனங்க நம்ப மாட்டேன்றாங்க? நிஜமாவே அவங்க சொன்னாலும் ஃபேக்ட்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கரெக்டா எடுத்து வச்சாலுமே ஏன் ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்க சார். அதெல்லாம் நம்புறாங்க சார். நீங்க காமன் மேன், யூ ஷுட் ஹேவ் இயர்ஸ் டு த கிரவுண்ட் ஸ்வாட். அங்க போய் கேட்கணும். சும்மா நீங்க ஒரு ஹை பெடஸ்டல் உட்காந்து பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னீங்கன்னா அது வேலையாகும். யூ நீட் டு பி எ பாலிட்டிஷியன். நீங்க வந்து காமர்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கணும், இல்ல வந்து போஸ்ட் டாக்டரல் பண்ணிருக்கணும், இதெல்லாம் தேவையே இல்லை. சொல்ல போனா பல மாநிலங்கள்ல காமர்ஸுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பினான்ஸ் மினிஸ்டரா சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு போயிருக்காங்க. அருண் ஜேட்லி அவர்கள் வந்து பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸா, அவரு முன்னாடி மற்றவங்க எல்லாம் வர முடியுமா சொல்லுங்க? அதாவது மன்மோகன் சிங் யூபிஏ காலத்துல ஒரு பே கமிஷன் வந்ததுங்க. அதுல நிறைய ஹைக் இருந்தது. அதுக்கப்புறமா வந்த பே கமிஷன்ல வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது ரீச் த மேக்சிமம் இல்லையா? ஆனாலும் வந்து பாஜக அப்ப அதை ஒரு மாதிரி திறமையா சமாளிச்சுட்டு போனாங்க, பெரிய அளவுக்கு ஒரு ரிசன்மெண்ட் இல்லாம. சோ அதுக்குதான் நான் சொல்றது, பாலிட்டிஷியன் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் நல்ல வித்தியாசம் தெரியும் நமக்கு. ஒரு கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க, இந்த மாதிரிங்க இங்க வந்து எங்களுக்கு ஒரு ரேஷன் வேணும். என்ன சொல்றாரு, இல்ல இவ்வளவு மக்கள் தொகை இருந்தா மட்டும் தான் ரேஷன் கடை ஓபன் பண்ண முடியும், இல்லாட்டா முடியாது அப்படின்வாரு. அதே அந்த பக்கத்துல இருக்க ஒரு வட்டம் மாவட்டம் மூலமா எம்எல்ஏ மந்திரி அப்படின்னு கொடுக்கும் போது, அப்படியா ஜனம் கஷ்டப்படுறாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நீ போடு. ஆனா அந்த பாலிட்டிஷியன் உட்காந்துக்கினு இல்லப்பா இதுதான்ப்பா சட்டம், இதுக்கு மேல இருந்தாதான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல அது ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகம் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் ஓட்ஸ். நான் வந்து இந்த ரூல்ஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுல நிதானமா உட்காந்துன்னு நீங்க ரூல்ஸை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி காலம் வர வரைக்கும். சரியா? அது ஒண்ணு. அதுக்கு ரெடி அப்படின்னா கரெக்ட், அதான் நீங்க தாராளமா பண்ணுங்க. Moreover, I think the way she is presenting also didn't appear like a politician. ஒரு மாதிரி ஏதோ ஒரு படிச்சுட்டு அப்படியே போறாங்களே வழியா ஒரு இல்ல ஒரு ஈர்க்கிற மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா? தட்ஸ் வேர் ஐ திங்க். இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்களையும் ஆர்எஸ்பி மீடியா மிட்டாய் மாமான்னு முத்திரை குத்துவாங்க. எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சு அப்படின்னா நீ அவனை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. இது சரி கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தட்டி கேட்போம், நல்லது பண்ணா தட்டி கொடுப்போம். இதுதான் உண்மையான நடுநிலைமை, ரைட்? நாம இன்னைக்கு அப்படிதான் இருப்போம். யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்போம். அது யார் பண்ணாங்கன்றது எங்களுக்கு கவலை இல்லை, என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இங்க முக்கியம். இதனோட ரெப்பர்கஷன் சப்சிக்வெண்டா வர எலெக்ஷன்ஸ்ல பாஜக அடி வாங்கி உட்காரும் போது அப்ப எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படி. பட் இதுல தாக்கம் வந்து மகாராஷ்டிரா ஹரியானால இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்குன்னு போது மகாராஷ்டிரா ஹரியானா மட்டும் என்ன எக்ஸப்ஷனா? எல்லா இடத்துலயும் தான் பேசி நிக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணல. அதாவது நீங்க பண்ணதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சுங்க. ஒண்ணுமே பண்ணல, வரியை ஏத்தி போட்டாங்க. இதுதானங்க சிம்பிளா ஒன் லைன். பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஒன் லைனர்ஸ். அந்த ஒரு கேட்சி ஸ்லோகன், வரி ஏத்தி போட்டாங்க. நீங்களே சொல்லுங்க சுவாமி, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ண போகுது? ஷேர் வாங்கி விற்கிறவங்க எத்தனை பேருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? காமன் மேன் அவனுக்கும் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க இல்லாம உட்காந்து ஐயோ வரி ஏத்தி போட்டாங்க இப்படிதான் அதை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இப்போ இஃப் யூ டேக் அஹமதாபாத்லாம் எடுத்தீங்கன்னா, ஈவன் கிரவுண்ட்நட் செல்லர் ரோட்ல போறவன் ஈவன் ஈல் பி ஓனிங் ஷேர்ஸ் தான். ஸோ குஜராத்ல அடி வாங்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா probably they might revert it back. That's what my suspicion is. குஜராத் மட்டும்தான் இந்தியா சார்? குஜராத் மட்டும்தான் இந்தியாவா? இல்ல நீங்க வந்து வித்ட்ரா பண்ணுவீங்களா? நீங்க ஷேர் யார் வாங்குவான்னு சொல்றீங்க இல்லையா? மெயினா வந்து இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மெயினா மெட்ரோஸ்ல இருக்கிறவங்க பெரும்பாலும், பிளஸ் சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர் இது அந்த மாதிரி. ஸோ அப்படின்னும் போது ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். இப்போ குஜராத்லாம் வந்து அவேர்னஸ் டுவர்ட்ஸ் ஷேர்ஸ் இஸ் வெரி ஹை. அது சொல்ல வந்தேன். சப்போஸ் இப்போ அது மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னாங்கன்னா சைலண்டா வந்து அதை வித்ட்ரா பண்ணுவாங்க, கொஞ்சம் மெதுவா பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. வெரி குட், நல்லா சொன்னீங்க சுவாமி. அப்போ who has to convey this to the higher ups? எனக்கு பதில் சொல்லுங்க. அங்க இருக்கிற politicians they have to convey, right? யார் பண்றாங்க? யாருமே பண்றது கிடையாது.
ஒருவேளை ஒரு அப்புறம் எப்படி போய் மனோபாவம் வந்துருச்சோம், எப்படின்னா நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அப்படி ஒரு அதாவது பாஜக இன்னைக்கு அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 20% ஆஃப் தர் சீட்ஸ் அதில் லூஸ் பண்ணிருக்காங்க. அதனால எப்படி இருந்தாலும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த நம்பிக்கைக்கு அவங்க வரமாட்டாங்க. கரெக்ட். மேபி பினான்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு என்ன வந்தது, எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல வந்து பாஜக ஆட்சியில இருக்கும், அது மூலமா ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு நான் பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவேன். அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து அவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அப்போ அந்த ஒரு இதே இவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில போட்டி போட்டு ஜெயிச்சு வந்திருக்கணும் அப்படின்னா அப்ப கதையே வேற. பட் அந்த வேற யார் சார் காம்பிடென்ட் நினைக்கிறீங்க? உங்க பார்வையில் யார் இருக்காங்க பிஜேபி? அப்ப பாஜகல வந்து அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் வேற யாருமே கிடையாது. இல்ல, பெர்செப்ஷன் என்ன சொல்றீங்க? அருண் ஜேட்லி இருந்தாரு, அதுக்கப்புறம் நம்ம கொண்டாங்க, வேற யார் இருப்பாங்கன்னு உங்களோட பெர்செப்ஷன் யார் சொல்றீங்கன்னு நமக்கு நமக்கு ஐ அம் unable to visualize. உங்க பார்வையில யார் இருப்பாங்க? அதாவது பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் வேணும், இன்டெலிஜென்ஸ் வேணும், கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மித் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்தியால டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் ஒரு ஒன்னு சொல்ல முடியாட்டாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா எஸ்பெஷலி சோல்ஜர் சைட் அவங்க யார சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் பீரியட்ல தான் வந்து இந்த ஸ்னோ மொபைல் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டது, அதுக்கப்புறம் சியாச்சின்கே போய் இது பண்ணது அப்படின்னு நிறைய பண்ணியிருந்தாருங்க அவரு. அவரு எனக்கு தெரிஞ்சு எம்ஏ டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் எதுவும் படிச்சா மாதிரி தெரியல, இல்ல யூஎஸ்ல போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதை பத்தி எல்லாம் எதுவும் கத்துட்டு வந்த மாதிரி தெரியலங்க. அதனால யூ நீட் டு பி எ குட் பொலிட்டிஷியன். யாரா இருந்தாலும் அவங்க எந்த மினிஸ்ட்ரியை ஒன்னா மேனேஜ் பண்ணலாம். ஏன் நான் கேக்குறேன், இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னு ஒருத்தர போடுறாங்கன்னா நீங்க போயிட்டு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி இல்ல பிஇ படிச்சு வாங்க அப்படின்னு நான் சொல்றாங்க. அங்க வந்து உட்காந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணணுங்க. அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் அபிலிட்டி, புரியுதுங்களா? பியூரோக்ரஸியை பத்தி பேசும்போது ஜெனரலிஸ்ட் வெர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு ஜெனரலிஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் அதிகம். என்ன கேட்டீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசரை தான் பல இடத்துக்கும் தலைவரா போடுவாங்க. அந்த டொமைன் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ரைட்டா? அதே தாங்க எங்க பாலிடிக்ஸ்லயும் ஜெனரலிஸ்ட் அவங்க மட்டும்தான் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நீங்க இட்டாலியில பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கவுந்துரும், அப்பெல்லாம் இந்த மாதிரி கோலிஷன் டப்புன்னு கவுந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபீல்டுலயும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன ஆளுங்களை கொண்டு வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது அம்பாசிடரா இருந்திருப்பாரு, டிப்ளமாட்டா இருந்திருப்பாரு, அவரை கொண்டு வந்து ஃபாரின் மினிஸ்டரா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நிறைய கம்பெனி எல்லாம் வச்சு ரன் பண்ணியிருந்தாரு, அவரை தூக்கி இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா போட்டாங்க. அதே மாதிரி இந்த காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல நிறைய படிச்சவங்களை கொண்டு வந்து பினான்ஸ் மினிஸ்டரா போட்டாங்க. ஜனங்க கழுவி ஊத்தாத குறை ரொம்ப நாள் அவங்களால நீடிக்க முடியல. ஐயோ எலெக்ஷன் வச்சு எலெக்டட் கவர்மெண்ட் தான் வந்தானோன்னு அங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷனே இருக்காது, ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியம். அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு எப்ப ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் அந்த பெர்செப்ஷனை எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பர்சனை நீங்க வச்சுட்டு அது இல்லைங்க இம்பார்ட்டன்ட். ஃபேக்ட் இங்க விஷயமே கிடையாதுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதே ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் வந்து சேர்ந்துக்கினாங்க. அதே ஜெயலலிதாவை தோற்கடித்த மக்கள் தான் மறுபடியும் அவங்கள வந்து சிஎம் உட்கார வச்சாங்க. இன்ஃபேக்ட் எம்ஜிஆருக்கு பிறகு மறுபடியும் 2 தடவை அதிமுக வந்தது அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்துலதான். ஏன் அவங்க மேல சொன்ன ஊழல் புகார் அதெல்லாம் வந்து ஜனங்க மறந்துட்டாங்களா அப்படின்னா பெர்செப்ஷன். இதை விட அது பெருசா கூட்டணின்ற பெர்செப்ஷன் தானே சார்? கூட்டணின்றது மட்டும் இல்ல, கூட்டணின்றது வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கலாம். பட் பெர்செப்ஷன் இங்க என்ன இருக்குன்னா பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, அவங்களுக்கு தமிழக கண்டா பிடிக்கல,
அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதை முன்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கீங்க தி ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கேவை. தமிழ்நாடுன்ற பேரே இல்லைன்றது அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போறாங்க இப்போ. ஏங்க இது ஒரு விஷயமாங்க? இது இது மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே என் ஒய்ஃப் என்ன பண்ணா, போன மாசம் நான் போட்ட பட்ஜெட் எடுத்தா. அதுல எடுத்து பார்த்தா நான் வந்து வீட்டு வாடகை, பால், மளிகை, தண்ணி, கரண்ட், கேபிள், மருந்து, காய்கறி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அங்கேயிருந்து எடுத்துட்டு வந்து இதுல என் பேரே இல்லையா? நம்ம சொல்ற பாருங்க, என் பேர் எங்க? அங்க கேக்குறாங்கல்ல தமிழ்நாடு இல்ல அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த பட்ஜெட்ல என் பேரே இல்லையே, அதனால நீயே சமையல் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இந்த மாதிரி சில்லியா இருக்குது. வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி பாயிண்ட் ரைஸ் பண்ணல. பாருங்க, கேரளா என்ற பெயர் இல்லை, மலையாளம் என்ற வார்த்தை இல்லை, தெலுங்கு என்ற வார்த்தை இல்லை, பஞ்சாபி என்ற வார்த்தை இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது சில்லி அப்படின்னு. ஆனா இங்க அந்த கேள்வியை கேட்கிறாங்க, இதை இங்க இருக்கிற ஜனங்களை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த பாஜக மேல அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு. அதனால இங்க என்ன சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க. அதை மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணி நிக்கிறீங்களே. இந்த மெட்ரோ விஷயத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 12% எடுக்கணும். அண்ணாமலை இப்ப மாத்த போறதான பேச்சு ஓடிட்டு இருக்கு. அவரு லண்டன் போறாரு அப்படின்னு. அவரெல்லாம் மாத்த முடியாதுங்க. ஆனா அவர் இருந்தாலும் வந்து இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அதாவது தமிழகத்துல பாஜக தலையெடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு மேல இருக்கவங்க. இங்க ஒரு கஷ்டப்பட்டுன்னு யாத்திரை போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, தினைக்கும் உட்காந்து எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காரு, பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கிறாரு, எல்லாம் பண்ணி கட்சியை வளர்க்கணும்ன்ற ஒரு அளவு கொண்டு வந்தா அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இங்க மேல இருக்கவங்க பண்ற செயல்பாடுகள். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. The media is under DMK's control, sir. So பொய் பிரச்சாரம் வந்து ஈஸியா எடுபடுறது, ரைட்? அவங்க என்ன சொன்னாலும் வந்து எடுபடுறது, ரைட்? அதை கவுண்டர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இவங்கள்ட்ட எங்க போய் 10 கிலோ மிக்சர் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல 10 கிலோ மிக்சர் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல இவங்ககிட்ட சார் ஏன் உங்ககிட்ட இல்ல? பொய் பிரச்சார மீடியா அதுவும் கிடையாது உங்ககிட்ட. ஏன் இல்ல கிரியேட் பண்ணுங்க. உங்களால முடியாதா? ஏன் பண்ணல? பிகாஸ் யூ டோன்ட் கேர். அப்படி சொல்ல முடியாது சார். எவ்வளவு பிரச்சனை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மோடி தலையில இது ஒண்ணுதான் இல்லையே, நிறைய இருக்கு அவங்க பிரச்சனை, ரைட்? அப்போ கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மோதியே எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு மனுஷனை நம்பி ஒரு கட்சி அப்படின்னா அது உருப்படாது, நான் ஒத்துக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், மக்கள் வந்து அவங்களா புரிஞ்சுக்கின்னு எங்களுக்கு வந்து ஓட்டு போடணும், சரிப்பட்டு வருமா? அது கஷ்டம். என்ன பதில் சொல்றீங்க நீங்க? சார் அவங்களால மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்களால ஏன் சார் முடியல? சரி, நான் இன்னொன்னு சொல்லிட்டா, மீடியா கண்ட்ரோல் பண்றதை விடுங்க. ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்று ப்ரப்போஸ் பண்ணாங்க, இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கண்ட்ரோல்ல வரா மாதிரி. அது இப்போ ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அவங்க பாட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணாங்க, ஒருத்தரை போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால ரன் ஆகி நிக்குது. ஏன் இவங்க கோர்ட்ல போய் கேட்க கூடாதா? ஏன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஸ்டே கொடுக்கல, அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா மட்டும் இந்த மாதிரி ஸ்டே கொடுத்துருக்கீங்களா, இது நியாயமா அப்படின்னு அங்க கேட்க கூடாதா? நீங்க ஸ்டேவை வக்கேட் பண்றீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஸ்டே வக்கேட் ஆளாட்டா கூட அப்ப அந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து இழுத்து மூடுங்கப்பா அப்படின்னாவது ஒரு ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. இதெல்லாம் யாருங்க சொல்றது? இதெல்லாம் பாஜக இருக்கவங்களுக்கு தெரியாதா? இது கூட தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க அரசியல்ல இருக்கீங்க? தெரியல. என்னமோ வாட் ஐம் ஃபீலிங் இஸ் எல்லாத்தையும் மோடி தள்ள கட்டிட்டு கம்னு இருக்காங்களா எல்லாரும் அப்படின்னு தோன்றுது. இந்த வெற்றி கூட பாத்தீங்கன்னா மோடி வாங்கி கொடுத்துருவாரு அவங்க வெற்றியை யூபில இருந்து. அந்த நம்பிக்கையில அப்படியே இருந்து எல்லா பொறுப்பையும் அவ தரலையே கட்டிட்டு மற்றவங்க அப்படியே ஜாலியா வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிருக்காங்க. அப்போ இல்ல, அப்போ நீங்க சொல்றதுல இருந்து பாத்தீங்கன்னா மத்த இருக்கவங்க எல்லாம் வந்து லெத்தார்ஜிக் ஆர் இந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்லணும் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி தோனி ஒருத்தர் வருவாரு, கடைசி ஓவர்ல வந்து ஒரு 4 சிக்ஸர் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி இந்த தடவை பிளே ஆஃப் கூட போக முடியாம நின்றது பாருங்க சிஎஸ்கே.
அந்த மாதிரி தான் இருக்குது பாஜக. மெஜாரிட்டியே வரலையே ஆன் இட்ஸ் ஓன். நீங்க 400 விடுங்க, மெஜாரிட்டியே வரலன்னா அதான் பிளே ஆஃப் போக முடியாத சிஎஸ்கே மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ மற்ற பிளேயர்ஸை தானே பிளேம் பண்ணணும். அப்போ ஒழுங்கா ஆடக்கூடிய பிளேயர்ஸ், தோனியை மட்டுமே டிபெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ற பிளேயர்ஸ் எல்லாம் வெளில தள்ளிட்டு என்னால இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர வேண்டியது தானே சரியான வழியா இருக்கும். அதை பண்ணல அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? பட் சொல்லுங்க. இல்ல, இன்னொன்னு வாட் ஐ அம் ஃபீலிங் இஸ் பிஜேபி இஸ் கெட்டிங் மோர் சென்ட்ரலைஸ்ட். இந்திரா காந்தி பண்றாரு நம்ம தெரியல, மோடி தோன்றது. மோடி நான் சொன்னேன் பாஜக இல்ல, அதான் நான் சொன்னேன் பாஜக வந்து காங்கிரஸாக மாறிக்கொண்டு வருகின்றது அப்படின்னு. அப்போ காங்கிரஸோடைய டவுன்ஃபால் அப்படின்றதும் இதை ஒட்டு வைக்குமா சொல்லுங்க. அதாவது ஒரு பால் பேட்ஸ்மேன் வந்து ஓங்கி அடிக்கிறாரு, நீங்க இங்கேருந்து பார்க்கும்போது அது அந்த பவுண்டரி லைனை தாண்டாது, உள்ளுக்குள்ளதான் வரப்போகுது, கீழே வந்து ஒரு ஃபீல்டர் இருக்காரு அப்படின்னு தெரியும், இது கேட்ச் பிடிக்க போறாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்றானா, வாய வச்சு ஆம்பாடுறான் அப்படின்னு அவனை குறை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு பிளேயர் சொதப்பிட்டார், என்ன இது மாதிரி ஆடி இருக்காரு, போர் ஷார்ட் செலெக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவோ பெரிய பிளேயர் தெரியுமா, எத்தனை மேட்சை வின் பண்ணிக்கிறாரு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு என்ன, இப்போ இந்த மேட்ச்ல என்ன பண்ணாரு அதைத்தானே நான் சொல்ல முடியும். போன மேட்ச்ல எல்லாம் வின் பண்ணவரு, நிறைய செஞ்சுரி போட்டிருக்காரு அப்படின்றதுக்காக வாய முடியும் ஆஹா இஸ் கிரேட் அப்படின்னு போயிட்டு இருக்க முடியுமா நானு? இல்ல அன்னைக்கு நீங்க வந்து அவரை பாராட்டினீங்களா? ஆமா, அன்னைக்கு அவர் வந்து நல்லா ஆடினாரு, ஜெயிச்சு கொடுத்தாரு, அதனால அன்னைக்கு பாராட்டினோம். இந்த மேட்ச்ல சொதப்பிட்டாரு, தோத்து போட்டாரு, அதனால நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு, இல்ல தொடர்ந்து பல மேட்சுகளை வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றதுனாலயே தோத்த மேட்சை பத்தி பேசவே கூடாதுன்னு இருக்க முடியுமா? தோத்த மேட்சை பத்தி தான் நிறைய பேசணும், அப்பதான் ஃபர்தரா தோக்காம இருக்க முடியும். ஆனா இப்படி ஷீல்டு பண்ணீங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்சிபி மாதிரி தான் போயிட்டு இருக்கணும். என்னைக்கும் வந்து சிஎஸ்கே மாதிரி ஆக முடியும்.